சொல்லலே. சொல்லியா? இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் பிரியாவோட பர்த்டேடி. வாடி சாரி எடுக்க போகணும்னு சொன்னேன் இல்லடி. கிளம்பிட்டேன்டி. இந்த கார்கார அங்கிள் மட்டும் இன்னும் வரல. வந்தா போயிடுவேன். என் கண்ணு கொஞ்சம் சொக்குது. காலையில் நேரமே இருந்துச்சுட்டேன்னா நான் வந்துட்டேன். கொஞ்சம் ஓகே இருக்கும். சரி அங்கே போய் பார்த்து. இந்த சாரி நல்லா இருக்கிற பாருடி. அது அவள் கலருக்கு செட் ஆகாதுடி. இதை பாரு, இந்த கலர் அவளுக்கு பிடிக்காதுடி. இது பாரு, அவள் கலருக்கும் நல்லா இருக்கும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்லடி, இதே எடுத்துக்கலாம் அக்கா. இதே இப்படியோ கஷ்டப்பட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அழகா சாரி வாங்கிட்டோம். சரி வாடி போகலாம். கேப் வந்து வெயிட் பண்ணிட்டு வரேன்டி. இருடி பிரியா. ஹாய்டி பிரியா. இந்தாடி உனக்கு கிஃப்ட். எனக்கா? எதுக்குடி இதெல்லாம் கூட? என்னடி கொஞ்சம் வெயிட்டா? வாவ் சாரி. எதுவும் என்கிட்ட இல்லாத கலரில் வாங்கி கொடுத்துக்க. தேங்க்ஸ் டி. வாவ் எவ்வளோ அழகா. சரி டி, இப்போ நான் ரெடி ஆகிட்டு வரேன். கேக் கட் பண்ணிடலாம். கேக் ரெடி. ஹாப்பி பர்த்டே டு யூ பிரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ பிரியா. ஹாப்பி பர்த்டே. நிம்மி எங்கடி போறா? அவங்க வீட்டில் டெய்லி 7 மணிக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்களாண்டி. அதுக்கு தான் சீக்கிரமே போறா. சரி சீக்கிரம் கட் பண்ணு. சரி வெளி அடுத்த பர்த்டேக்கு பார்த்துக்கலாம். இந்தாடி ஹோம்மேட் கேக்குன்னா ஹோம்மேட் கேக்கு செம்மையா இருக்குது. நீ சாப்பிட்டு போயிட்டு போகும்போது இப்போது நீ கேக் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. சரி சிக்கன் குழம்பு மட்டும் வச்சு தானே. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வெஜ்ஜில், உனக்கு மட்டும் நான்வெஜ் வச்சு விட்றேன். உனக்கும் அளவாக வச்சு விட்றேன். எடுத்துகிட்டு போயிடு. இந்தாடி. தேங்க்ஸ் டி. சரி சின்னதாக கேன்டீன் இருக்கு, அது உனக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிடு. ஓகே. சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, பஜ்ஜி கூட கத்தியில். சாம்பார் தான்ப்பா சாப்பாடுங்க. போடும் இது எடுக்கலாம். கொண்டு போயிடலாம். ஒரு பிளேட்ல கூட சாப்பாடு என்னமோ பட வர 3 கெஸ்ட் அனுப்பிவிட்டு ஒரு பிளேட்ல கூட சாப்பாடே இல்லை. நீ தான் எடுத்திருக்கா? என்னடி இது போய் சாரி மாத்திட்டானுக்குள்ள எல்லாத்தையும் இதுவே கம்மிடி. 100 பேர் கூப்பிட்டு அது ஃப்ரெண்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி ஃபங்க்ஷன் கூப்பிட்டு. சாரிண்ணா.